வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நாடாளுமன்றத்தில் மசோதா கவிழ்ந்தது. இன்று இரவு 8:30 மணிக்கு பிரதமர் மோடி உரை. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். 2029 லோக்சபா தேர்தலில் மகளிர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி மத்திய அரசு தீவிர முயற்சி எடுத்து வந்தாங்க. இதற்காக 133வது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்ற நாடாளுமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தொடர் கூடப்பட்டுள்ளது. ஆனால் லோக்சபாவில் நடைபெறும் வாக்கெடுப்பில் இந்த மசோதாவிற்கு தேவையான 2 பங்கு ஆதரவு கிடைக்காதால் மசோதா பரிதாபமாக தோல்வியடைந்துள்ளது. மசோதா வெற்றி பெற 352 எம்பிக்கள் ஆதரவு தேவைப்பட்டால் நிலையில் ஆதரவாக 298 எம்பிக்கள் எதிராக 230 எம்பிக்களும் வாக்களித்தாங்க. மோடி தலைமையிலான அரசுக்கு நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட இந்த எதிர்பாராத பின்னடைவு அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மசோதா தோல்வியடைந்ததை தொடர்ந்து அடுத்த கட்டமாக அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியும் விவாதமும் டெல்லி முதல் சென்னை வரை அனல் பறக்க தொடங்கியுள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் இன்று இரவு 8:30 மணிக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மசோதா தோல்வி குறித்து அவர் விளக்கம் அளிப்பாரா அல்லது புதிய அறிவிப்புகள் ஏதேனும் வெளியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளுக்கு அரசு ஏற்பட்ட முதல் பெரிய தேர்தல் கால பின்னடைவு இது என்பதால் பிரதமரின் இன்றைய உரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.